ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுக்கணும்னா ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல ஐடியா தேவை. பட் இப்போ என் பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு தான் திங்க் பண்ணி பார்த்தாலும் கான்செப்டே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, எனக்கும் அதே தான் நடந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நான் என்னோடய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்து அடுத்தது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். திங்க் பண்ணும்போது இருந்து பார்த்தா எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தோணலை. ஒன்று, நான் இருந்த ஃபீல்டில் ஒரு 10 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 1,50,000 ரூபா ஒரு ஆளுக்குள்ளே மூலதனம் பார்த்தோன்னா 15 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் வரலன்னா அதை டேக் ஆஃப் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். ரெண்டாவது, அதில் பெரிய எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஈடுபாடும் இல்லாதது மாதிரி இருந்தது. சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று என் இன்டெகிரிட்டி. நான் யாரையும் கனவுல கூட ஏமாற்றணும் அப்படிங்கிறது நோக்கமே கிடையாது. அது இப்போ அடிச்சு சொல்ல முடியும். அப்போ இன்டெகிரிட்டிங்கிறது இது. இன்டெகிரிட்டி மட்டும் வச்சு என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போந்தான் நான் என்னோட வில்லாவை கட்டுறதுக்கு கொடுத்துருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி சம்படி ஹஸ் இது பண்ணிட்டான், சீட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வீட்டை நான் இருந்து எல்லாமே நான் பண்ணுறேன். அப்போ இப்போ பார்க்குறேன், ஒரு ஸ்கில் என்கிட்ட இருக்குது, ப்ளஸ் ஐ ஆம் எ குட் கை. இப்போ எனக்கு என்ன நடந்ததோ அதை மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஸோ இந்த ஃபீல்டில் நான் செக்மெண்ட்டில் உள்ளே வந்தால் எனக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல்டோட ஆப்பர்ச்சுனிட்டியை கவரப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நோக்கம் என்னோட இருந்தது. அதே என்னோடய கரியர் க்ரீன் கார்பெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முழு முயற்சியாக இருந்தது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தட் இஸ் வேர் உங்களுக்கு தெரியலன்னா டேக் எ மென்டர்ஷிப் ஹெல்ப். இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியலைங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ, லெட் எக்ஸ்ப்ளோர் என்ன இதுதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.